அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் தாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து மொபைல் வந்து எனக்கு கொஞ்சம் கேமரா கிளாரிட்டி இல்லை, சரி மொபைல் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. இல்லை ஊருக்கு போகிற டைமில் மாற்றிக்கலாம், உடனே மாற்ற வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு சமாளிக்குமே அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஜமாலும் செல்லை உடச்சதுக்கப்புறம் தான் மொபைல் வாங்குகிற சூழ்நிலை வரும். நாங்கள் நிஜமாலுமே நான் யோசிக்கலைங்க. லாஸ்ட்டாக ஒரு பில்டிங் லாங் பில்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பேக்ரவுண்ட் கரெக்டாக அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிருந்தனால அந்த கிளைமேட்டும் அந்த பில்டிங்கில் லைட்டாக அந்த ஈவினிங் 6 மணிக்கு லைட் எரியிற கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. சரி ஓகே, அந்த இதில் லொக்கேஷன் மாதிரி இருக்கிறதுல வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல் எடுத்து பிடிச்சேங்க. பட்டுன்னு குப்புற விழுந்துச்சு, பொட்டுன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே போயிடுச்சு. சரி நீ டிஸ்பிளே மாற்றி இந்த மொபைலில் யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு வந்து நமக்கு கேமரா கொத்து வராது, சரி நம்ம வந்து மொபைலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொபைல் எடுக்கிற கடைக்கு வந்துட்டோம். மொபைல் பார்த்துட்ருக்கிறக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்ஃபோன் வேறு அப்படியே மனசு உறுத்திட்டே இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த பழைய செல்லு வாங்கும்போது ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன், அதை வந்து ட்ரெயினில் தொலைச்சிட்டு வந்துட்டேன். ட்ரெயினில் அப்படியே பாட்டு கேட்டிருக்கு, அப்படியே வந்து ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் பட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரெயினில் காற்றா போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக பசங்க வந்து மோட்டோ வந்து நல்லா இருக்குங்கக்கா, மோட்டோவோட மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, ரொம்ப எலிகண்ட், அதாவது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்லைட் மாதிரி இருக்குது, பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அது நீங்கள் போடுற போட்டுக்கு மோட்டோ நல்லா தாங்குங்கக்கா, டிஸ்பிளேலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே பண்ணிடலாமேன்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து இந்த மொபைல் கரெக்டாக ஏப்ரல் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடைக்கு சேல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 9 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 9 பார்த்திங்கன்னா கடையில் வரல, 10 காலையில் தான் வரும்ட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோன் நம்ம தான் வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஐயோ 25,000 டோட்டலாக காலியாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு இதனோட மொபைல் ரேட் நான் பார்க்குறேன் 23,000 தாங்க போட்டிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்குறேங்கிற சந்தோஷத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான்ப்பா ரிலீஸ் பண்ணுறோம் மொபைல் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக ஃபோனை வாங்கினேன். அப்போ 25,500 பழுக்க காய வச்சுட்டு வந்தாச்சு. சரி ஓகே அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வழியாக மொபைலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.